வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்கள் முன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். மேலும் ஒரு நல்ல கதையோட இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற கதைகளில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவர்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதைகள் வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. மஞ்சக்குப்பம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர் கடலுக்கு ஒட்டினாப்புல, கடலுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு 600-700 குடும்பம் இருந்துச்சு. பெரும்பாலானவங்க மீனவர்கள் தான், கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த ஊருக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு, 12வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல். அந்த ஸ்கூலில் பார்த்தா டீச்சர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, பிடி டீச்சர்னு யாரும் கிடையாது. பக்கத்தில் ஆனால் நல்ல பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் என்ன பண்ணாங்க, நம்ம ஊருக்குன்ட்டு ஒரு பிடி டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கலெக்டர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு பிடி டீச்சர் வேணும் அப்படின்ட்டு. கலெக்டரும் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டார். அப்புறம் விஜயகுமார்னு ஒரு பிடி சார் அந்த ஸ்கூலில் சேர்ந்தார். அவர் சேர்ற வரைக்கும் பசங்கள்லாம் பார்த்தா சுவாரஸ்யமே இல்லாமல் ஸ்கூலுக்கு வருவாங்க. படிக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வருவாங்க. ஏன்னா வேறு எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாதுல்ல, அதனால் சுவாரஸ்யமே இல்லாமல் வருவாங்க. இவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் பசங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு ஸ்கூலில். ஏன்னா இவர் எல்லா பசங்களோடையும் நல்லா பேசுவார், பசங்களுக்கு ஈக்குவலாக பேசுவார். எல்லா பசங்களையும் டீமாக பிரித்து விட்டார். பிரித்து விட்டு சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் விளையாட்டு. அது வரைக்கும் பார்த்தா நம்ம இந்த ஊருக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தார். பசங்களெல்லாம் டீமாக பிரித்து விட்டு ஒரு பீரியடு ஃபுல்லாக பிடி சார்கிட்ட கொடுத்துருவாங்க. காலையில் அவர் என்ன பண்ணுவார், ஒரு 30 பசங்களை கூப்பிட்டு போய் ரோடெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி, ரோடுக்கு 2 சைடும் மரமெல்லாம் நட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு பண்ணுவார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளம் ரொம்ப யாரும் யூஸ் பண்ணாமல் அப்படியே பாடைஞ்சு கிடந்துச்சு. அதில் இருக்கிற இதெல்லாம் மண் எல்லாத்தையும் தூர்வாரி அந்த குளத்தை நல்லா சீரமைச்சார். அதுக்கப்புறம் அந்த கடற்கரையில் இருக்கிற குப்பையெல்லாம் ஒரு நாளைக்கு பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி நிறையா இடம் வேஸ்ட்டாக கிடக்கு, அங்கே ஏதாவது பூவெல்லாம் நடலாம் அப்படின்னு சொல்லி, பூச்செடியெலாம் நடலான்னு சொல்லி என்ன பண்ணார், செம்பருத்தி பூலாம் அங்கே கொண்டு நட்டார். அந்த செம்பருத்தி பூலாம் நிறையா முளைச்சி அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா முழுக்க பார்த்தா எக்கச்சக்கமாக செம்பருத்தி செடி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த கிரவுண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுவார். இது மாதிரி ஏதாவது ஒன்று பரபரன்னு பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் அந்த பசங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் விஜயகுமார் சார்னு அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பார். இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், ஒரு ஸ்கூலில் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு அப்போ தான் ஒரு 10 நாள் லீவ் விட்டாங்க. லீவ் விட போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அவர் பசங்களுக்கெல்லாம் சொன்னார், இந்த 10 நாள் நம்ம என்ன பிளான் பண்ணலாம் சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் ஃப்ரீ தான், நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னார். உடனே ஒரு நாள் நம்மலாம் பீச்சை போய் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இந்த பசங்கள்லாம் சொன்னாங்க. சரி, சூப்பர் ஐடியா, நம்ம இந்த சண்டே உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே சண்டே அன்றைக்கி நம்ம பீச்சை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, எல்லா பசங்களும் வரன்ட்டாங்க. அதுக்கப்புறமா சண்டே அன்றைக்கி பார்த்தா காலையில் எல்லா பசங்களும் பீச்சுக்கு வந்துட்டாங்க. பீச்சுக்கு பார்த்தா அங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பீச்சில் ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே ஒரு 30-40 மீனவர்கள் நிற்கிறாங்க. அந்த பீச்சில் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய திமிங்கிலம் அந்த ஊரில் கரை ஒதுங்கியிருக்கு. அவ்வளோ பெரிய திமிங்கிலத்தை இவங்கெல்லாம் பார்த்ததே இல்லை. இந்த பசங்கள்லாம் அத்தனை பேரும் நின்று அதை வேடிக்கை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு பையன் சொன்னால், மாஸ்டர், இந்த திமிங்கிலத்துக்கு உயிர் இருக்குது மாஸ்டர், அங்கே பாருங்கள், அது மூச்சு விடுது, அதோட உடம்பு ஆடுது பாருங்கள், வயிறெல்லாம் நல்லா ஆடுது அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர்கிட்ட சொன்னாங்க. அந்த மீனவர்களுக்கெல்லாம் பார்த்தா அந்த திமிங்கலத்தை எப்படி கடலில் திரும்ப கொண்டு விடுறது அப்படின்னே தெரில. அவங்களாம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி திமிங்கலம்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கிற கடல் பகுதியில் தான் இருக்கும், இது வழி தெரியாமல் இந்த பக்கம் ஆழம் இல்லாத இடத்துக்கு நீஞ்சிக்கிட்டு வந்துருச்சு, ரொம்ப ஆழம் இல்லைங்கிறதுனால இதால் நீஞ்ச முடியல ப்ராப்பராக, அதனால் இது ரொம்ப திணறி இருக்குது, நீஞ்சறதுக்கு திணறி இருக்குது, அப்போ பார்த்தா அலை அடித்ததுனால இது இங்கே கரை ஒதுங்கிருச்சு, இது செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மீனவர்கள்லாம் சொன்னாங்க. உடனே
இந்த விஜயகுமார் சார் சொன்னார், இதை எப்படியாவது நம்ம காப்பாற்ற முடியுமா அப்படின்னு இந்த மீனவர்கள்ட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எங்கள்கிட்ட வந்து ஒரு 50 படகு இருக்குங்க, இதை வந்து கயிறு கட்டி இந்த படகுல வச்சு இழுத்துக்கிட்டு போய் நடுக்கடலில் கொண்டு விட்டோம்னா இது பொழைச்சிக்கும். ஆனால் பாருங்கள், இது இப்போவே வந்து ரொம்ப சாகிற மாதிரி கிடக்கு, இது இவ்வளோ பெருசு 50 அடிக்கு வேறு இருக்குது, இதை நம்மளால் நவுத்த கூட முடியாது அப்படின்னு இந்த மீனவர்கள்லாம் சொன்னாங்க. நாம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த விஜயகுமார் சார் சொன்னார். உடனே பசங்களுக்கெல்லாம் பயங்கர குஷி ஆகிடுச்சு, நம்மளாம் வந்து இந்த திமிங்கலத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணாங்க, நாங்களே காப்பாற்றுறோம் மாஸ்டர், நீங்கள் மட்டும் ஜஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்கள்லாம் சொன்னாங்க. உடனே இந்த மாஸ்டர் சொன்னார், சரி நீங்களே வந்து பொறுப்பெடுத்து இந்த திமிங்கலத்தை காப்பாற்றுறேன்னு சொல்கிறீங்க, அதனால் நான் உங்கள்கிட்ட விட்டுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் உடனே வந்து எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுப்பேன். இது வந்து இந்த திமிங்கலத்தை காப்பாற்றுற வேலையை வந்து முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டார். அப்படின்னு உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்னும் பயங்கர குஷி ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ஊரில் இருக்கிற வராத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி கூட்டு வரத்துக்கு ஒரு குரூப் போயிடுச்சு. இன்னொரு குரூப் வந்து அந்த மீனவர்கள்ட்ட வந்து இது இன்னும் எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கும் இந்த கரையில் கடந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த மீனவர்கள்லாம் சொன்னாங்க, இந்த திமிங்கலத்தோட உடம்புல வந்து எப்பயுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும், ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அதோட உடம்பு கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு, அதோடு இல்லாமல் அதோட வாய் பக்கத்தில் அதோட மூக்கு இருக்கிற இடத்துல தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அது உயிர் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னாங்க. உடனே ஒரு 20 பசங்க, அந்த பசங்க என்ன பண்ணாங்க, இந்த திமிங்கலத்தை வந்து ஃபஸ்ட்டு ஈரம் காயாமல் காப்பாற்றுற வேலையை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீமாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. பிரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கடலில் ஓடி போய் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த திமிங்கலத்து மேலே ஊற்றி விடுவாங்க. அங்கங்கே திமிங்கலத்தோட உடம்பு காயாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு 5-6 பேர் என்ன பண்ணாங்க, கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து திமிங்கலத்தோட மூஞ்சியில் அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. அது அப்பப்போ வாயை திறந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே ஊரில் போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திமிங்கலத்தை வேடிக்கை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜயகுமார் சார் வந்து அங்கே இருக்கார், நம்ம திமிங்கலத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு நினைப்பு ஒரு பக்கம். அதனால அத்தனை பேரும் கிளம்பி ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டு நாம் எல்லாம் சேர்ந்து திமிங்கலத்தை வந்து ஒரு பக்கத்துலேருந்து பிடிச்சி தள்ளுவோம். இவங்க வந்து இந்த மீனவர்கள்லாம் வந்து கயிறு போட்டு அந்த திமிங்கலத்தை கட்டி போட்டில் கட்டிட்டாங்கன்னா அப்படியே இழுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. இந்த திமிங்கலம் வந்து நல்ல பீச்சிலேருந்து கொஞ்சம் தள்ளி கிடக்குது, மணலில் நிறையா மணல் தாண்டி வந்துருச்சு. இவங்களால தள்ள பார்க்குறாங்க, யாராலையும் தள்ளக்கூட முடியல, ஒரு அங்குலம் கூட நகர மாட்டேங்குது அந்த திமிங்கலம். ஏன்னா அது கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேலேயே இருக்குது, 70 அடிக்கிட்ட இருக்கும் போல் இருக்குது, அவ்வளோ வெயிட்டு. அந்த திமிங்கலத்தை வந்து எப்படி இந்த பசங்கள்லாம் சேர்ந்து தள்ள முடியும்? உடனே ஒரு பையன் கேட்டான், அந்த மாதிரி நம்ம விஜயகுமார் சார்கிட்ட ஐடியா கேட்கலாமா, இது என்ன பண்ணலாம், இது நகரவே மாட்டேங்குதே அப்படின்ட்டு. அவர் தான் சொன்னார்ல, நம்மளே தானே ஐடியா பண்ண சொன்னார், நாமளே ஐடியா பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, இது மாதிரி இந்த கீழே இருக்கிற மண்ணில் வந்து ஏதாவது வழுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொட்டணும் அப்படின்னா இந்த திமிங்கலத்தை பிடிச்சி தள்ளணுன்னா அப்படியே வழுக்கிக்கிட்டே தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். உடனே இன்னொருத்தன் சொன்னான், சரி நம்ம வந்து எண்ணெயை வேணால் கொண்டாந்து கொட்டுவோமா, இங்கே எண்ணெயை கொட்டினோன்னா அதில் வழுக்கிக்கிட்டு இந்த திமிங்கலம் வந்து திரும்ப தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள ஒரு டீம் பசங்க சொன்னாங்க, இல்லை கடல்லெல்லாம் கொண்டு எண்ணெயை கொட்டுறது வந்து கடல் நீரை வந்து நம்ம மாசுபடுத்துகிற மாதிரி ஆகிடும், அந்த எண்ணெய் வந்து கடலுக்கு மேலே மோந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நிறையா மீன்லாம் வந்து மூச்சு விட முடியாமல் செத்து போயிடும், அதனால் எண்ணெயெல்லாம் கொட்டக்கூடாது, அது சரியான ஐடியா கிடையாது அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பசங்க சொன்னாங்க. சார் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார், இந்த விஜயகுமார் சார், இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. உடனே ஒரு 4-5 பசங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஐடியா, நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி தான் வந்து எக்கச்சக்கமாக அந்த செம்பருத்தி செடி இருக்குல்ல, இந்த செம்பருத்தி செடியெல்லாம் இருக்கிற பூ இலை இதெல்லாத்தையும் பறிச்சோன்னா அப்படியே வழன்னு வரும், கையால் கசக்கணுன்னா. இதை மாதிரி நம்ம ஒரு 10 பேர் இல்லை 20 பேர் கிளம்புவோம். கிளம்பி நேராக ஓடி போய் அந்த செம்பருத்தி செடியில் இருக்கிற இலை பூ எல்லாத்தையும் பறிப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணணும்னு சார் சொல்லியிருக்காரு, அதனால் அந்த க்ளீனிங்கை இன்றைக்கே வச்சுக்குவோம். ஒரு 20 பேர் நம்ம போயிட்டு அந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற இந்த செம்பருத்தி செடியில் இருக்கிற இலை பூ இதெல்லாத்தையும் பறித்து அதை எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற கிரைண்டரில் போட்டு அப்படியே நல்லா பசை மாதிரி அரைச்சிருவோம். அதே மாதிரி இன்னொரு 20 பேர் என்ன பண்ணுவோம், நம்மளோட ஊரில் வந்து இருக்கிற இந்த காடு கழனி அந்த இடத்துலலாம் பார்த்தா நிறையா சோத்துக்கத்தாழை இருக்கும். அந்த சோத்துக்கத்தாழைக்குள்ள
ஒரு ஜெல்லி மாதிரி ஒன்று இருக்கும். அதுவும் பார்த்தா நல்லா வழவழன்னு இருக்கும். நம்ம வந்து சோத்துக்கத்தாழை நிறையா பறிக்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லி எல்லாத்தையும் எடுத்து அதையும் வந்து நம்ம கிரைண்டர் மாதிரி இருக்கிறதுல போட்டு அரைச்சிருவோம். அரைச்சோன்னா நம்மக்கிட்ட வழன்னு ஒரு பேஸ்ட் ரெடி ஆகிடும். அந்த பேஸ்ட்டை கொண்டு வந்து இந்த திமிங்கலத்துக்கு அடியில் இருக்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்து கடல் ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் இருக்கிற மண் ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டை போட்டுருவோம். போட்டுட்டு இந்த திமிங்கலத்தை பிடிச்சி தள்ளினோன்னா அதில் வழுக்கிக்கிட்டே அது ஓடி போயிடும். அதோடு இல்லாமல் திமிங்கலத்தோட உடம்புல ஏதாவது காயம் இருந்துச்சுன்னா கூட இந்த சோத்துக்கத்தாழை இருக்கிற இது இருக்குல்ல, ஜெல்லி இருக்குல்ல, அது வந்து அந்த காயத்தை கொஞ்சம் ஆற்றிரும் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினாங்க. அதோடு இல்லாமல் வேறு ஐடியாவும் இல்லை அவங்கள்ட்ட. உடனே என்ன பண்ணாங்க, ஒரு 25 பேர் கிளம்புனாங்க. நாங்கள் போய் இலையெல்லாம் பறிக்கிறோம் அப்படின்ட்டு. இன்னொரு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்கள் போயிட்டு கிரைண்டர்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாங்க. ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் என்ன பண்ணாங்க, நாங்கள் வீட்டுக்கு போய் குடம் கேன் இதை மாதிரி எடுத்துக்கிட்டு வரோம், இந்த கிரைண்டரில் அரைச்சது எல்லாத்தையும் எடுத்து அந்த கேனில் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து நேரம் இங்கே வந்துடுவோம் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு குரூப் வந்து சோத்துக்கத்தாழை பறிக்கிறதுக்கு கிளம்புச்சு. இதை மாதிரி டீமாக அவங்களே பிரிஞ்சுக்கிட்டாங்க. டக்குன்னு கோஆர்டினேட் பண்ணி வேலை பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு டீம் என்ன பண்ணுச்சு, இந்த கடற்கரையிலேயே இருந்து தண்ணியை மொண்டு வந்து இந்த திமிங்கலத்து மேலே ஊற்றி அதோட வாயில் தண்ணி ஊற்றி இந்த வேலையெல்லாம் ஒரு டீம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் லேசாக வெயில் வேறு ஏற ஆரம்பிக்குது. கரெக்டாக 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்துக்குள்ள பார்த்தா அந்த செம்பருத்தி பூ செடி இருக்கிற செடியிலேருந்து இலையெல்லாம் பறித்து பூவெல்லாம் பறித்து அதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதெல்லாத்தையும் ஒரு பெரிய கேனில் ஊற்றி அது வேறு வாளியாக வர ஆரம்பிச்சிடுச்சு கடற்கரைக்கு. சோத்துக்கத்தாழை வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி அது வேறு வாளியாக கடற்கரைக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்கவுங்க பார்த்தா சைக்கிளில் வச்சு ஒரு பெரிய கேனில் எடுத்துகிட்டு வராங்க, சைக்கிளில் வச்சு ஒரு பெரிய குடத்தில் எடுத்துகிட்டு வராங்க, ஒரு பானையில் கட்டி தூக்கிட்டு வராங்க. இதை மாதிரி ஆளுக்கு கொண்டு வந்து இந்த திமிங்கலத்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ஊற்றுனாங்க. அங்கே இந்த இடத்துல யார் போனாலும் கீழே வழுக்கி விழ வேண்டிதான், அதை மாதிரி இருக்குது அந்த இடம். உடனே போதும் எல்லோரும் வந்தாச்சு, இப்போ மறுபடியும் நம்ம திமிங்கலத்தை தள்ள ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்க சொன்னாங்க. இப்போ இந்த மீனவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த திமிங்கலத்தை சுற்றி நல்லா கயத்தை கட்டி அதை போட்டோடு சேர்த்து கட்டி வச்சுருந்தாங்க. உடனே நீங்கள் வந்து திமிங்கலத்தை தள்ளுங்க, அப்போ வந்து நாங்கள் வந்து கயத்தை பிடிச்சி இங்கேருந்து கடலுக்குள்ளே இழுக்கிறோம், அது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு அப்படின்னா கடலில் நாங்கள் வந்து அப்படியே போட்டில் வச்சு இழுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. போட்டில் நாங்களும் வரலாமா அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. வாங்க, ஒவ்வொரு போட்டுக்கும் 10 பேர் ஏறிக்கங்க, மொத்தம் நம்மக்கிட்ட இங்கே ஒரு 50 போட் இருக்குது, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்களோட வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் திமிங்கலத்தை பிடிச்சி தள்ளுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த மீனவர்கள்லாம் கயத்தை வச்சு திமிங்கலத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ பார்த்தா அடியில் வந்து அந்த பசையெல்லாம் போட்டாங்கல்ல, அதனால பார்த்தா திமிங்கலம் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிச்சு. நகர ஆரம்பித்த உடனே இந்த பசங்களுக்கெல்லாம் பயங்கர உற்சாகம் வந்துருச்சு, நம்ம போட்ட ஐடியா வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. உடனே தள்ளுன்னு சொல்லி எல்லோரும் பிடிச்சி தள்ளுனாங்க. அந்த திமிங்கலம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பசையில் நவுந்து வந்த உடனே நல்லா ஃபாஸ்ட்டாக நவர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பசையில் வழுக்கிக்கிட்டு நேராக வழுக்கிட்டு வந்து தண்ணியில் வந்து இறங்குச்சு. இறங்கினோடனே மீனவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி நல்ல படகுல வந்து இந்த பசங்களை எல்லாமும் ஏற்றிக்கிட்டு எல்லோரும் ஒரு ஜாலி ட்ரிப் போகிற மாதிரி திமிங்கலத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க தரன்னு. அந்த திமிங்கலம் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்த உடனேயே அது கொஞ்சம் உடம்புலலாம் அதுக்கு நல்ல அசைவு வந்துருச்சு. ஏன்னா சரி, நம்மளோட தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம், கடலுக்குள்ளே விழுந்துட்டோம், நம்ம இனிமேல் உயிர் பொழைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லா மீனவர்களும் அந்த படகு வந்து ஒரே மாதிரி போகுது அந்த திமிங்கலத்தை இழுத்துக்கிட்டு. கடலில் ரொம்ப தூரம் போய் நல்ல ஆழமான இடம் வந்த உடனே நல்ல ஆழமான இடம் வந்துருச்சு, இனிமேல் நம்ம வந்து இந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டோம்னா அந்த திமிங்கலம் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கட்டை எல்லாத்தையும் அவுத்து விட்டாங்க. அந்த கயத்தை கட்டி வச்சுருந்தாங்களே திமிங்கலத்தை, அதை எல்லாத்தையும் அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்டோடனே அந்த திமிங்கலம் வந்து அப்பாடா நம்ம உயிர் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து செம ஃபாஸ்ட்டாக நீஞ்சி அது கடலுக்குள்ளே ஓடிடுச்சு நல்ல ஆழமான இடத்துக்கு. ஓடின உடனே எல்லா பசங்களும் அந்த போட்டில் ஏறிக்கிட்டு அப்பாடா அந்த திமிங்கலத்தை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போட்டில் கரைக்கு வராங்க. வரும்போது பார்த்தா அதுக்குள்ளே அந்த நியூஸ் வந்து கலெக்டருக்கு போயிடுச்சு. இது மாதிரி இந்த ஊரில் வந்து ஒரு திமிங்கலம் வந்து கரை ஒதுங்கியிருக்கு, அந்த ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் தான் வந்து அதை மறுபடியும் தண்ணியில் கொண்டு போய் தள்ளி விட்டு அந்த திமிங்கலத்தை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு.
அந்த நியூஸ் கலெக்டருக்கு போன உடனே கலெக்டர் என்ன பண்ணார், பசங்கள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு ஆர்வமாக அந்த திமிங்கலத்தை காப்பாற்றணுன்னு இருக்காங்க, நம்ம உடனே போய் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரும் கிளம்பி வந்துட்டார். கலெக்டர் கிளம்பி வரும்போது பார்த்தா கூடவே நியூஸ் பேப்பர்காரங்க டிவிக்காரங்கெல்லாம் வேறு வந்துட்டாங்க. இந்த பசங்க எல்லாம் கடலில் கொண்டு போய் இந்த திமிங்கலத்தை விட்டுட்டு போட்டில் வந்து சேர்றாங்க. பார்த்தா எக்கச்சக்கமாக டிவிக்காரங்கெல்லாம் நிற்கிறாங்க, நியூஸ் பேப்பர்காரங்கெல்லாம் நிற்கிறாங்க, கலெக்டர் நிற்கிறாரு. எல்லாரும் அந்த பசங்களுக்கு நல்லா பாராட்டு கொடுத்தாங்க. நியூஸ் பேப்பர்லலாம் அடுத்த நாளைக்கு வந்துருச்சு இந்த ஸ்கூலை பற்றி. இந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து திமிங்கலத்தை எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்ட்டு. இந்த விஜயகுமார் சாரோட ஃபோட்டோவும் கூட வந்துருந்துச்சு, அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோவும் வந்துருந்துச்சு. உடனே அதுக்கப்புறமா பார்த்தா அந்த விஜயகுமார் சாரோட தலைமையில் அந்த ஊரில் நிறையா சீர்திருத்தம் பண்ணி அவ்வளோ சூப்பராகிடுச்சு அந்த ஸ்கூலு. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் இது மாதிரி நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.